வணக்கம். இன்று இந்திய ஜனநாயகத்தின் 70வது குடியரசு தின நாள். நாம் சுதந்திரமடைந்து 1947 சுதந்திரமடைந்தோம். 47 சுதந்திரமடைந்த அந்த நாளை விடுதலை திருநாளாக கொண்டாடுகின்றோம். அது சுதந்திர தினம், இது குடியரசு தினம். அது 47 ஆகஸ்ட் 15. இது 1950ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுவதால் ஜனவரி 26 இந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இது எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, பலருக்கு எது குடியரசு தினம் எது விடுதலை நாள் தினம்னு தெரியாது. மேடையிலேயே தவறாக பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். குடியரசு தினத்தை சுதந்திர தினம்னும் சுதந்திர தினத்தை குடியரசு தினம்னு சொல்லிடுவாங்க. 47 சுதந்திர தினம், 50 தான் நமக்கு குடியரசு தினம் உருவாக்கப்படுகிறது அரசியலமைப்பு சட்டத்தின்படி. இது ஜனவரி 26, அது ஆகஸ்ட் 15. சரி, இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? ஏன் இவ்வளவு நாள் கழித்து இதை உருவாக்குனாங்க என்றால், 1930ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த நேரம். ஆங்காங்கு சுதந்திர போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது பூர்ண சுயராஜ்யம் என்கின்ற ஒன்றை, எங்களுக்கு முழுமையான விடுதலை வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். காந்தியடிகள் அப்போது ஒரு அற்புதமான உறுதிமொழியை ஏற்குமாறு சொல்லுகிறார். அந்த உறுதிமொழி என்ன? பொருளாதாரம், அரசியல், ஆன்மீகம், கலாச்சாரம் என்ற 4ஐயும் நம்மிடத்திலே இருந்து மாற்றி அமைக்குமாறு, நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய அரசியலில், நம்முடைய ஆன்மீகத்தில், நம்முடைய கலாச்சாரத்தில் தலையிட்டு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து நாம் முழுமையாக விடுதலை அடைவோம், அதற்கான உறுதிமொழியை ஏற்போம் என்று சொன்னார். அப்படி ஏற்ற அந்த நாளை அவர்கள் என்றைக்கு அறிவித்தார்கள் என்றால், ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அறிவித்தார்கள். அந்த நாள்தான் 1930ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி என்று காந்தியடிகள் அறிவித்த நாள்தான் பின்னர் குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக ஒரு கேள்வி வருது. 47 நாம் சுதந்திரம் வாங்கிட்டோம், குடியரசாகிறதுக்கு ஏன் இவ்வளவு நாளாச்சு என்றால், அது வரைக்கும் நம்ம எந்த கான்ஸ்டிடியூஷனை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய சட்டங்களை மட்டுமே வைத்து கொண்டிருந்தோம். அதை மாற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் தலைவராக இருந்தவர் சட்டமேதை, அமெரிக்காவில் பயின்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையின் கீழே அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள். 2 வருடம் 11 மாதம் 166 நாட்கள் எடுத்துக்கொண்டு இதை அவர்கள் முடித்தபோது 1950 ஜனவரி 24 தேதி ஆயிற்று. அவ்வளவு காலம் அவர்கள் அயராது உழைத்தார்கள். அந்த 24ஆம் தேதி முடிந்தவுடன் 26ஆம் தேதி ஏற்கனவே காந்தியடிகள் அறிவித்த நாள் ஞாபகத்துக்கு வந்ததால் அந்த 26ஆம் நாளை குடியரசு தின நாளாக கொண்டாடுவதற்காக நாம் எல்லோரும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டோம். இந்த குடியரசு தினத்தன்றைக்கு நாம் என்ன செயல்பாடுகள் செய்கிறோம் என்றால், டெல்லியில் நடைபெறுகிற போது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட போர்க்களத்திலே எல்லை போரில் மடிந்த வீரர்களுடைய அந்த நினைவிடங்களிலே சென்று நாம் அஞ்சலி செலுத்துகிறோம். குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடியை அங்கே செங்கோட்டையில் ஏற்றுகிறார். எல்லா மாநிலத்திலும் இந்த நிகழ்வு மிக அற்புதமாக நிகழ்த்தப்படுகிறது. அது தவிர அன்றைக்கு பெரிய அணிவகுப்பு நடைபெறுகிறது. அத்தனை மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அங்கு அந்த அணிவகுப்பில் கலந்து கொள்கிறார்கள். அது மட்டுமில்லை, ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களும் அங்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுவார்கள். அதில் 1950ஆம் ஆண்டு முதலில் வந்த அயல் நாட்டு தலைவர் யார் என்று கேட்டால், இந்தோனேஷியாவினுடைய அதிபராக இருந்த
சுகர்னோ அவர்கள்தான் முதலில் வந்தார். பின்னர் நாம் இன்றைக்கு வரைக்கும் நாம் அதை அநேகம் பேரை பார்த்திருக்கிறோம். ஒருமுறை அமெரிக்காவினுடைய ஒபாமா வந்திருந்தார், பில் கிளின்டன் ஒரு முறை வந்திருந்தார், தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபராக இருந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் ஒரு முறை வந்திருந்தார். இப்படி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மூவர்ண கொடிக்கு நாம் வணக்கம் செலுத்தி பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றும், தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர் என்று உற்சாகமாக குழந்தைகள் எல்லோரும் கொடியை சட்டையில் அணிந்து கொண்டு பாடி கொடி வணக்கம் செய்கின்ற நாள் இந்த குடியரசு திருநாள். குடியரசு திருநாளை போற்றுவோம், வணங்குவோம். நம்மை நாமே ஆளத் தொடங்குவதற்கான அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட நாள்தான் குடியரசு தினம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.